என் லைஃப் டைம்லேயே நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அது வரைக்கும் பாம்பை பார்த்துருக்கேன் தவிர பக்கத்தில் கூட போனது கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எவ்வளோதாங்க பாம்பு? இன்னும் வளரும். இல்லை இப்போதைக்கு கேட்குறேன். இப்போதைக்கு குட்டி இங்கே எப்படி விஷம் இல்லை இது பாம்புக்கெல்லாம் விஷம் இருக்கா? இங்கே பாருங்களேன், இது பேட் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாரு, ஓட்டப்பாடி 200 ரூபாய் கொடுத்து வந்துக்கிறாங்க. இது எந்த கண்ட்ரி? 10 கண்ணு இல்லை இந்த இது இது எந்த ஊர் தெரியலையா? சரி, ஓகே, தெரியலங்க இது எந்த ஊருன்ட்டு. ஆனால் நான் இது இங்கே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தாங்க வெளியே தலையை நீட்டுது பாருங்கள். பேர் முள்ளெலி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரோட்டுக்கு ஓரமாக நிற்கிறோம், பார்க்குறீங்க. ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தாங்க வந்திருக்கேன். பாண்டிச்சேரி எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது, அதை பார்க்கலாம் தாங்க நான் பாண்டிச்சேரி வந்திருக்கேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற கருடா பார்க் தாங்க வந்திருக்கோம். கருடா பார்க் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கருடா பார்க்கை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ் பார்க்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஜூவாலஜிக்கல் பார்க் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ மாதிரி கிடையாதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில அனிமல்ஸ் வந்து வளர்க்குறாங்க. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காடுலேருந்து பீக்கு பார்க் வந்து அதுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவாக பேட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி அனிமல்ஸ் கிட்டலாம் போய் நம்ம டச் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தாங்க இந்த கருடா பார்க்குன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தாங்க இருக்குது. பாண்டிச்சேரியில் இது பார்த்திங்கன்னா கிட்ட 2023 வந்து இந்த கருடா பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குதுன்ட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கே அதிக பேர் தெரியாதுங்க. ஸோ அதனால தான் இந்த பார்க்கை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு வந்திருக்கேன். வாங்க, இந்த பார்க் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து 10 கண்ணுன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் வருங்க. அதாவது விழுப்புரம் போகிற வழியில் வரும். அது அந்த ஊரில் தாங்க இருக்குது. அதை விட உங்களுக்கு வந்து வெளியூனா சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த போகா லேண்டு வந்து அதுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த அம்யூஸ்மெண்ட் பார்க். அது அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு பக்கத்தே இருக்குங்க இந்த கருடா பார்க்கு. ஸோ வாங்க, இப்போ நான் வந்துட்டேன் கருடா பார்க்கு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு எல்லாமே பார்க்கலாம், என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாமே டோட்டலாக பார்க்கலாங்க. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் தான் கொடுக்கலாம் பார்த்தேன். பட் என்னன்னா பாண்டிச்சேரியில் சரியான வெயிலுங்க அன்றைக்கி. அதனால் சரி அங்கே இன்ட்ரோ தரல, சரி டைரெக்டாக நான் வந்துட்டேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். மக்களே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கருடா பார்க் உள்ளே வந்துட்டேங்க. இதுதான் கருடா பார்க்கோட பைக் பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் நின்றுட்டுருக்கேங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு எல்லாமே சொல்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே என்ட்ரன்ஸில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கூஸ். இது ஒரு வகையான பாத்துங்க. அது ஸோ இங்கே இருக்க பாருங்கள். இது பாருங்கள், இதுதாங்க அது. அப்படியே அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டநாடன் டக்குன்னு போட்டிருக்குங்க. இது ஒரு டைப் ஆஃப் டக்குங்க. இதுதான் அந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான டக்குங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மஸ்கோவி டக். இங்கே பாருங்களேன் மான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குங்க கைஸ். இங்கே வச்சு இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ சொல்லிடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு 300 ருபீஸுங்க. இதுவே சைல்டாக இருந்தால் ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸுங்க இந்த ஜூவாலஜிக்கல் பார்க்கு. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போய் நான் என்னென்ன இருக்குன்னு போய் காட்டுறேன் உங்களுக்கு லைனாக. உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேன்றதுனால காலியாக இருக்குங்க. கொஞ்சம் வீக்கெண்ட்னா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஓகேங்க, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குங்க, அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்தீங்கன்னா வந்தோடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நெருப்பு கோழி ஒன்று இருக்குங்க, இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நெருப்பு கோழி. பா இங்கே பாருங்களேன் மேலே எட்டி பார்க்குதுங்க. மக்களே அப்படியே இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பொம்மைங்க. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம்லாம் போட்டிருக்காங்க எங்கெங்கே இருக்குன்ட்டு. சரி வாங்க, இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் பார்க் ஒன்று இருக்குங்க. ஃபிஷ் பார்க்குள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஆக்சுவலி என்ன ஃபிஷ்ஷுன்னு பேர்லாம் தெரியாது, அப்படியே காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன், இது கோல்டன் ஃபிஷ்ஷுங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து போக போகிறதாங்க இந்த ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ். இது ஒரு பேட்ஸ் பார்க்குள்ளே போக போகிறாங்க என்ட்ரன்ஸில். பாருங்களேன், இது பேர் ஜாவா ஃபின்ச். இது நம்ம பேரட்டு, லவ் பேர்டுன்னு நினைக்கிறேங்க. இது க்ரீன் சீக்டு பேரட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபின்ச். இவன் நம்ம ஒரு சவுண்டு போடுறான். இங்கே பாருங்கள், இதாங்க பஞ்சவர்ண கிளி சொல்லுவாங்கள்ல.
இது ஜாவா ஃபின்ச். இது பேர் கிரெஸ்டட் ஃபின்ச்சஸ். இல்லைங்க ஆளை காணும் இவர் தலைவர். இல்லைண்ணா போயிட்டாரா தெரியலையே. இங்கெல்லாம் யாருமே இல்லை. அடுத்து வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தனியாக இருக்கார் பாருங்கள். இது வந்து ஆஸ்திரேலியன் வகை பறவைங்க. அது பேர் ஏதோ போட்டிருந்தாங்க, பார்த்தன ஓடுது. அதிகமாக இருக்குங்க இதுக்குள்ளே. இருக்கு பாருங்கள். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸுங்க, கழுதை. மொத்தம் 4 கழுதை இருக்குங்க, சாப்பிட்ருக்கு. வந்தீங்கன்னா அப்படியே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. பட்டர்ஃப்ளை நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. உள்ள வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய் ஷார்ப் ஃபிஷ் ஃபீடிங் சென்டருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பட் இப்போ என்னென்னா யாருமே இல்லை. இங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே இங்கேருந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாங்க. நீங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேங்க் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் இருக்கும் அதில். அங்காடி உள்ளே போயிட்டு வரலாம் கொஞ்சம் தூரம். அவ்வளோதாங்க. இது உள்ள வேறு எதுவும் இல்லைங்க. அங்கே இருக்கிற ஃபிஷ் ஃபீட் மட்டும்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பறவைகள் தாங்க வச்சுருக்காங்க. ஹெல்மெட் பீஜின், ஆஸ்திரேலியன் பீஜின். இங்கே பாருங்கள், நான் இந்த பேட்ஸில் இங்கே தான் பார்க்குறேன், வேறு எங்கேயும் பார்த்ததே கிடையாதுங்க. புறா இந்த கடலில் நான் வேறு எங்கேயும் பார்த்தது கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேட்ஸு. இது நம்ம பார்த்து இது என்னென்னு பேர் போடல, இது என்னன்னு தெரியல. இந்தியன் ஃபேன்டெயில். இங்கே பாருங்களேன், இந்த பேர்டு வித்தியாசமாக இருக்குது. இந்த பறவைகள். இது வந்து நான் எங்கேயும் பார்த்து கிடையாதுங்க. வித்தியாசமாக இருக்குது இந்த பேர்டு. என்ன பேர்டுனே தெரியல, எனக்கு பேர் போடலை. இது பார்த்தீங்கன்னா ரிங் நெக் லவ் பேர்டு. இங்கே பாருங்கள், கிங் பீஜின், ரோலர் பீஜின். இது நம்ம நார்மல் புறான்னு நினைக்கிறேன். பாருங்க, மொடினா பீஜின், இட்டாலியாங்க அது. இது பாருங்களேன், ஷார்டின் பீஜின், கொலம்பியா, ஜப்பானுங்க அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்டெயில் பீஜின். அவ்வளோதாங்க. இது உள்ள இங்கே சேவல் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சேவல். அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ்லேயே அப்படியே என்ன வான்கோழியா இது? மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட்டுங்க. ரேபிட், முயல். அங்கே பாருங்களேன், அந்த முயல் பாருங்களேன், கருப்பு கலராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அந்த முயல்லாம்.
ம் ஃபீட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள். மக்களே இப்போ நம்ம பார்க்குறது தாங்க பெர்ஷியன் கேட்டுங்க. இன்னைக்கு ஒன்று வெளியே விட பார்த்துப்பா காலையில் ஆ வெறுங்களா இந்த கதை வரா இது ஏதோ ஒரு சில தேங்கணும். இது நம்ம ஊர் வகை கிடையாதுங்க. இது பெர்ஷியா நாட்டு பூனைங்க. இது பாருங்களேன். இங்கே பாரு. இது மடியில் வச்சுக்கலாம் போட்டாங்க. தொடையில் தூக்கி வைக்கிட்டா தொடையில் தூக்கி வைக்கிறக்கிட்டா அது முன்ன தெரியும் பாருங்க. ஓட்டோ பார்ட்டி 200 ரூபாய் கொடுத்து வந்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பெங்காலி கேட்டாங்க. இது 2 பூனை இருக்குங்க. வாங்க. என்னக்கா சொன்னீங்க? என்ன பார்க்க போகிறோம் இப்போ? இந்த லைனை முடிஞ்சால் அடுத்தது கிளி காட்டுவாங்க. இல்லை இப்போ எதுவும் காட்ட போகிறோம். நீங்கள் முள்ளெலி. நீங்கள் அடுத்து சொல்கிறீங்களா? அதுக்கு தான் சரி. அது பெர்ஷியா கேட் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குங்க அந்த கேட்டு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து யாரை பார்க்க போகிறோன்னா முள்ளெலியாங்க. நம்மளை தான் அக்கா கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் முள்ளெலி எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் வந்துட்டோங்க பக்கத்தில். இதுதான் பார்த்தீங்கன்னா முள்ளெலியாங்க. முகத்தை வெளியே நீட்ட மாட்டுது, உள்ளே இருக்குதுங்க. அது பா மக்களே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கையில் வச்சுக்க குத்துதுக்கா. நீங்கள் வேறு கையில் வச்சுக்கலான்றீங்க. அப்படியே கொடுங்க மக்களே. இங்கே பாருங்களேன். தலையை வெளியே நீட்டு நல்லாயிருக்கும். வெளியே வாயேன். அது விடும்போது ஓடும். அப்போ பாருங்க. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். லைட்டாக இப்போ வெளியே எட்டி பார்க்குறாரு. இதுக்கு எந்த ஊருக்காது? இது எந்த கண்ட்ரி? 10 கண்ணு. இல்லை இந்த இது இது எந்த ஊர் தெரியலையா? சரி ஓகே. தெரியலங்க இது எந்த ஊருன்ட்டு. ஆனால் நான் இது இங்கே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தாங்க வெளியே தலையை நீட்டுது பாருங்கள். பேர் முள்ளெலி. முள்ளெலியாங்க பேர். இதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு தெரியல. தமிழ் பேரும் முள்ளெலிங்க. சூப்பராக இருக்குங்க அது. இப்போ தெரியுது பாருங்கள் நல்லா. மொத்தம் 3 இருக்குங்க இங்கே முள்ளெலி. பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலி அந்த முயல் செக்ஷனை தாண்டி வந்துட்டோங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, பேட்ஸ் பார்க்கு தாங்க. லைவ் பேட்ஸ் பார்க் தான் போக போகிறோங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. லைவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஒரு அக்கா கிட்டே பேசிட்டு வந்தேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லேடிஸ் வேலை பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் பேட்ஸ் வந்து எடுத்து காட்டுறதுக்கு, இந்த மாதிரி அனிமல்ஸ் எடுத்து காட்டுறதுக்கு இங்கே வந்து மொத்தம் 4 லேடிஸ் இருக்காங்க. மக்களே இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பேட்ஸ் பார்க்குள்ளே போகிறோங்க. உங்கள் பேர் என்னக்கா? ஜெயலட்சுமி. உங்கள் பேர் தான் ஜெயலட்சுமிங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த இடத்த சுற்றி காட்ட போகிறாங்க. வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே அதுக்குள்ளேயே. ஏய் அடிச்சுக்காதீங்க. வீடியோ எடுக்கிறீங்களா அப்படியே? பாருங்களேன் நம்ம கையில் வந்து பார்த்தோன்னா 2 பேட்ஸுங்க. பெரிய பேட்டுங்க. எவ்வளோ பெரிய பேட் பாருங்க. வீடியோ எத்தனை பாருங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏற்காட்டில் ஃபீல்டு பார்க் போயிருந்தோம் பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே தான் வரேன்.
ஆக்சுவலி இந்த பார்க்கு மெயினாக வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்காக நாங்கள் லைவாக பேக் ஷூட் பண்ணுறீங்க. இன்னொரு ஒரு ஐட்டம் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து சுத்தமாக இல்லைங்க. இதே நீங்கள் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் அதிகமாக இருக்குங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க இந்த பேக் சைட். வாங்க ஆகுது ஆகுதுங்க, ரெக்கார்ட் ஆகுது. இல்லை வேறு அது வரைக்குது தெரியாமல் ஆகுது. என்ன சொன்னேன் இல்லைங்க, அப்படி போயிடுங்க, வெளிச்சம் தெரியல கிளைமேட்டு. இங்கோட இங்கே பறந்து போயிடுச்சுங்க. தோறும் பாருங்க திருப்பி. இன்னும் நல்லா வெளிச்சம். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. நேராக பறங்க. ஏய் அங்கே வரக்கூடாது. ஏய் பிக்காத. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுங்க. மக்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷங்க பேட்ஸ் கூட ஜாலியாக ஃபீட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மாடு வச்சுருக்காங்க, காளை மாடு வளர்க்குறாங்க, அதை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோழி இருக்குது, இதாங்க கேட்டில் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேட்டில். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் நெருப்புக்கோழி. இந்த ஆடு பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா சேனன் கோட், சுவிட்சர்லாந்துங்க. இந்த ஆடு சுவிட்சர்லாந்துலேருந்து இங்கே வந்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா காமோரி, பாகிஸ்தான். பாகிஸ்தான் மாதிரியும் முறைக்குதுங்க இந்த ஆடை பாருங்களேன். சரியான தீவிரவாதி ஆடாக இருக்கும் போலங்க. இது இப்படி பார்க்குது. ஹேய் கியூட்டி, வாட்ஸ் யுவர் நேம் மேன்? இங்கே பாருங்களேன் டாகு. என்ன டாகு? வாட் இஸ் யுவர் நேம்? இங்கே வா வா, அப்படியே இங்கே வெளியே வா. இங்கே பாரு, என்ன டாகுங்க இது? பேரை போடலையே. கியூட்டி, பக்கத்தில் வா. என்னது? ஹலே காய்ஸ், இப்போ நம்ம போக போகிற இடம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. நான் இந்த இடத்த விலாக் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் பார்க்க போகிற அந்த ஒரு இடம் தாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துல இந்த மாதிரி காட்டுறாங்கன்னு தெரியல. பட் என்னென்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக நான் பில்டப் விடுறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ போகிறோம் பாருங்கள், அதுதான் சூப்பரான ஸ்பாட்டுங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அது வேறு எதுவும் கிடையாதுங்க, ஸ்னேக் ஹவுஸுங்க. என் லைஃப் டைம்லேயே நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அது வரைக்கும் பாம்பை பார்த்துருக்கேன், தவிர பக்கத்தில் கூட போனது கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா லைவாக பைத்தான் அதாவது மலைப்பாம்பு எடுத்து நம்ம உடம்பு மேலே வைக்க போகிறாங்க. பாருங்கள், இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், லியோபார்ட் பால் பைத்தான். இதில் இது இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள், படுத்துட்ருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அல்பினோ பால் பைத்தான். இது பனானா பிஸ்டல் பால் பைத்தான். எல்லாம் உள்ளே படுத்துட்ருக்குங்க. இது பால் பைத்தான், சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பைத்தானுங்க. அது பாம்பு. இது பாருங்களேன். இப்போ நம்ம இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு மேலே போட போகிறாங்க. அது நம்ம உடம்புல அப்படியே நெளிஞ்சு பார்க்குறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சிவபெருமானுக்கு அப்புறம் மலைப்பாம்பை பாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம தான் கழுத்தில் எடுத்து போட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. ஒன்றும் பண்ணாதுலக்கா. ஸ்னேக்கோட தோல் நான் பிறகு போடுறேன். பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. மேலே அப்படியே விளைஞ்சு தண்ணி பாருங்களேன். நாற்று ஈட்டுது வெளியே. பெரிய சைஸ் எவ்வளோதானே பாம்பு? இன்னும் வளரும். இல்லை, இப்போதைக்கு கேட்குறேன். இப்போதைக்கு இது குட்டி. இது எப்படி விஷம் இல்லை? இது பாம்புக்கெல்லாம் விஷம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? இல்லை, நீங்கள் எதாவது எடுத்துட்டீங்களா? இல்லை இது பொதுவாக இருக்காது பாம்பு? இது மலைப்பாம்பு தான். இது முறுக்கி மலைப்பாம்பு வந்து நம்ம உடம்பு முறுக்கி முழுங்க. அதே தான் இது. விஷம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே. மக்களே, இந்த மலைப்பாம்புக்கு பார்த்தீங்கன்னா விஷம் கிடையாதாங்க. அதாவது உடம்பு வந்து முறுக்கி வந்து நம்மளை எலும்பெல்லாம் உடச்சி அப்புறம் வந்து சாவடிக்கணும். அப்படிதாங்க. அதுதான். ஆனால் இது வந்து சின்ன பாம்பு. இது பண்ணாதுங்க. மக்களே, நான் இந்த பார்க்குக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஊனத்துக்காக. ஆமாங்க, இந்த கைத்தனை பார்க்க தாங்க நான் இந்த பார்க்குக்கே வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்காடில் பீக்கு பார்க்லேயே பார்த்துருக்கோங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்கில் மட்டும் தான் பைத்தான் வந்து நம்ம லைவாக பார்க்க முடியும் இந்த மாதிரி. அதனால தாங்க நான் இந்த பார்க்குக்கே வந்தேன். மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை வந்து கையில் வந்து தொட்டு பார்க்குறேங்க. அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபீல் தாங்க சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க தோல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து இன்னும் வந்து தோல் வந்து உரிக்கலையாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து அதுங்க தோலை வந்து தனியாக அதுங்களே உரிச்சிடும். பட் இந்த பாம்பு வந்து இன்னும் தோல் உரிக்கலையாங்க. அதனால தான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கான் இந்த பாம்போட தோல். அவங்கக்கிட்ட கேட்டவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு பாம்பு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. அது வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. பட் இந்த பாம்பு அது இன்னும் தோல் உரிக்காதால ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஆனால் பார்க்கறதுக்கு இந்த பைத்தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம சிமெண்ட் கலர்ச்சி. இப்போ தான் கேட்டவங்கக்கிட்ட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானை வந்து நம்ம லைவாக தொட முடியாதுங்க. இந்த ஒரு பார்க்கில் மட்டும்தான், கருடா பார்க்கில் மட்டும்தான் பைத்தானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக வந்து கையில் டச் பண்ணி அது கூட விளையாடி ஜாலியாக இது பண்ணலாங்க. நீங்கள் இது வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பாம்பே வந்து தோல் மேலே போட்டு இது பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பாம்பெல்லாம் கிடையாது, சின்ன மலைப்பாம்பு தான் இருக்குது. ஏன்னா இதுவே வந்து பெரிய விஷயங்க நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்குதுன்றது. சரி வாங்க, அடுத்த பாம்பை தூக்கி நம்ம தோல் மேலே போட்டு சிவபெருமான் மேலே நம்ம நிற்க போகிறோங்க. வாங்க. சிவபெருமான் கழுத்தில் பாம்புங்கிற மாதிரி நம்ம நின்றுருக்கோங்க. இப்போ கழுத்து வர லைட்டாக தெரிக்கிற மாதிரி இருக்குங்க. பாம்பு எப்படி இப்படி இருக்கா? பட்டுத்தா இருக்கா? கொஞ்சம் கேள்வி பார்க்க சொல்லுங்க. சரிக்கா, போதும்க்கா. தெரிக்கிற போதும்க்கா. கோவம் வந்து எதனா ஓகே.
நான் முயலுக்கு லைவாக ஃபீட் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆடா காய்ஸ் மக்களே, இப்போ நம்ம பார்க்குற உயிரின பேர் வந்து என்ன காசு சொன்னீங்க? இத்வானா. வாங்க, இது இன்னும் பச்சோந்தி மாதிரி இது உடம்பு மாதிரி இருக்குங்க. காட்டு ஓனான அது பேர். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம மேலே வைக்க போகிறோம். மக்களே, இதை பார்க்குறதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. பாம்பே ஏற்றிட்டோங்க. இதில் ஒரு மாதிரி ஒரு குண்டு பார்க்குது நம்மளையே. ஐயோ, என்ன பார்க்குற? கீழே கீழே. மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் பண்ணுங்க இந்த இடம். உண்மையாக சொல்கிறேங்க, கொடுத்த காசுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, அப்புறம் இந்த கடலில் ஏதோ சொன்னாங்களே காட்டு ஓனா, அதெல்லாம் மேலே ஏறினது வேறு லெவலில் இருந்தது. வேறு லெவல் ஃபீலுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கணும். சென்னையில் இருக்கவங்களுக்கு இது வந்து அதிக பேருக்கு தெரியாது. சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள். சூப்பராக நீங்கள் ஒரு நாள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் இங்கே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. வேறு லெவல் ஸ்பாட்டுங்க இது உண்மையாகவே. மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோங்க பார்க்கை விட்டு. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்காடு, ஏலகிரி போகிறோம். அங்கெல்லாம் கூட பார்த்துட்டு வரும். பேட்ஸ் மட்டும் தான் நம்மளால் லைவாக ஃபீட் பண்ண முடியும். பட் ஒரு பைத்தான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சான்ஸே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் பைத்தானை லைவாக கையில் தொட்டு ரசிக்க முடியும். வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கு வரலாம். 300ன்றது கண்டிப்பாக இது ஒர்த்து தான். நான் வந்து அதிகம்னா சொல்ல மாட்டேன். ஸோ வாங்க, வந்து ஒரு 1 டே தாங்க. 1 டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். பாண்டிச்சேரியிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour தான் ட்ராவல் உங்களுக்கு இந்த இடத்துக்கு. வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு 2 hours உங்களே மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.